ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி இல்லாமல், உளுந்து இல்லாமல், வெந்தயம் இல்லாமல் சூப்பராக பஞ்சு மாதிரி சாஃப்டான தோசை தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுது அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லேஸ் அவல் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் நல்லா திக்கான அவலாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஊற வைக்கிற டைமை மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் ஜாஸ்தி படுத்திக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு லேஸ் அவல் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி உடனே வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலும் கூழ் மாதிரி கரைஞ்சி போயிடும். ஸோ 2 டைம் வாஷ் பண்ணிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சிடலாம். இதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. இதே நீங்கள் திக்கான அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 கப் அளவுக்காக தண்ணி தேவைப்படும் ஊறுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில் ரவையை ஒரு பக்கம் ஊற வச்சிடலாம். நான் 1.25 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பால் ரவை எடுக்கிறோமோ சேம் அதே அளவுக்கு அதே கப்பில் தண்ணியும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1.25 கப் அளவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ரவையும் அவல் ரெண்டுமே 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சூப்பரான சட்னி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. இதை மட்டும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி. நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே போயிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காரத்துக்காக நம்ம மிளகாய் சேர்க்கலை, அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது கூட சேர்த்தாச்சு காரத்துக்காக. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த சட்னி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க, மேலே தெரிக்கும். அதனால் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்படியே மேலே எல்லாம் அப்படியே தெரிச்சு வரும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாம். இடையில கரைஞ்சிடாமல் இருக்க மட்டும் கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கு மாவும் தயாராக போகுது. ரவையும் ஊறி இருக்கு, அவளும் நல்லா ஊறி வந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஊறி இருக்கும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை எக்ஸஸாக தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணிடுங்க, அந்த தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அவலையும் ரவையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான தோசை பதத்துக்கு மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். ரொம்ப தண்ணி மாதிரி போயிட்டாலும் நல்லா இருக்காது. இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அரைக்கும் போது ஒரு வேளை ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருந்துச்சு, இதுவே சரியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே ரவையில் வேறு தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணி அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா கரெக்டான ஒரு பதத்துக்கு கிடச்சிருக்கு. மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். மிக்ஸி ஜாரை நல்லா கை வச்சு நல்லா க்ளீனாக வலிச்சு விட்டுருங்க போதும். தோசை மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ அப்படியே இருக்கட்டும், நம்ம சட்னியை பார்த்துடலாம். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சட்னி நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுல. இப்போ நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் 1 வாரம் வரைக்கும் கூட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம புளி சேர்க்கலை. இப்போ தோசை வார்த்தலாம். அந்த மாவு நம்ம சோடா உப்பு சேர்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு வேளை சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாவை ஒரு 3 மணி நேரத்துக்கு வெளியில் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. உடனே ஊற்றுறதுனால தான் நான் சோடா சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ தோசையை வார்த்துட்டு தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே தோசையை மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஹோல்ஸாக நல்லா சூப்பராக வெந்திருக்கும். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம நார்மல் தோசை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அவல் சேர்த்து ரவெல்லாம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட சூப்பரான தோசை ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.